பணம் இருந்தால் தான் நம்ம வந்து உயிரை கூட காப்பாற்ற முடியும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வந்து முத்துக்குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்போ வந்து நான் வந்திருக்கேன். என் வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அதில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேச முடியும். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போது இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம லைஃப்பில் வந்து இவ்வளோ சிச்சுவேஷன் வருது. இவங்க அதை பார்ப்பாங்க, அவங்க இதை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம அதெல்லாமே பண்ணாமல் விட்டுடுறோம். இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் வரும்போது தான் பணம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தெரியுது. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன முயற்சி வேணால் எடுக்கலாம். அது வந்து நல்ல முயற்சியாக இருந்தால் போதும். இவங்க பார்த்து சிரிப்பாங்க, அவங்க பார்த்து சிரிப்பாங்க, இவங்க நம்மளை கமெண்ட் அடிப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போது இங்கே காசு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். பட் காசுன்ற ஒரு இது வந்து இப்போது அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. இப்போ ப்ரைவேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதே கவர்மெண்ட் அப்படின்னும்போது நம்ம வந்து இங்கேருந்து ஸ்கேனுக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. எப்படி இது வந்து பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து எனக்கே தெரியல. நம்ம இதுதான் நான் வந்து சொல்ல நினைக்கிறேன். இவங்க அதை பார்ப்பாங்க, அவங்க அதை பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் விடக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஒரு பணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது தான் தெரியுது. அதை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். சொல்லிட்டேன். வந்து பணம் இருந்தால் தான் நம்ம வந்து உயிரை கூட காப்பாற்ற முடியும். உயிருக்கு கூட பணம் தான் இம்பார்ட்டண்ட்டுன்றதை நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதால. நல்லா சம்பாதிங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிற டைமில் ஹெல்த்தை வந்து தயவுசெய்து பார்த்துக்கோங்க. பண்ண தயங்காதீங்க. உங்கள் லைஃப் உங்களது தான். பார்த்து பண்ணுங்கள்.